ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க விருப்பம் கொண்டவராயிருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையிலே அவர் விளக்காய் வெளிச்சமாய் அவர் வந்திருக்கிறார். ஆதியிலே ஆதாகமத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் இந்த பூமியின் மேல் இருந்த இருளை அகற்றினார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசுவாகிய தேவனுக்குள்ளே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். He is the eternal light. ஒரு விளக்கு இருளை அகற்றுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனதின் இருளை, அந்தகார இருளை, பிசாசினுடைய இருளை, பாவ இருளை, வியாதியின் அந்தகார இருளை உடைய வாழ்க்கையிலிருந்து விளக்குகிறவராயிருக்கிறார். That light shines in the darkness. அன்றைக்கு நீங்களும் சொல்லலாம், என் வாழ்க்கை இருண்டு போனதை போல இருக்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடிய மாட்டிருக்குது, என்னால் வழி எதென்று தெரியவில்லை, நான் முன்னேறணும், ஆசீர்வாதமாய் வாழணும், என் வாழ்க்கை மாறணும், குடும்பம் நன்றாய் மாறணும், ஒன்றுமே மாற மாட்டிருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாய் மாறும். The more you start meditating the word of God, your light become brighter. நீங்கள் வார்த்தையை அதிகமாய் தியானிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். அல்லேலூயா. காரணம், அந்த வார்த்தையும் தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது நிலைமைகள் மாறும். இருள் விலகி போகும், வியாதிகள் விலகி போகும், நெருக்கங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொன்னான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா கட்டத்திலும். எப்படி தெரியுமா? இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாக்கும். உங்கள் வேலை வழியில், படிப்பில், உங்களுடைய குடும்பத்தில், எதிர்கால காரியங்கள், திருச்சபை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை. காரணம், அந்த வெளிச்சமாக இருக்கிறவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகிறார். முன்னாடி எவ்வளோ இருள் இருந்தாலும் அந்த இருள் இந்த வெளிச்சத்தை அடக்க முடியாது. இந்த வெளிச்சம் குறைந்து போகாது. அந்த இருள் தான் விலகி ஓடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை தேவன் பிரகாசிப்பிக்க பண்ண விரும்புகிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் அவர் உயர்த்தி வைக்கிறவராயிருக்கிறார். நம்ம ஒரு தீபமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி. நாங்கள் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற விளக்காய் எங்களை மாற்றி இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை, சாயலை, உம்முடைய சுவாபத்தை கொண்டவர்களாய் நாங்கள் வெளிச்சமாய் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு வாழ எங்களை தெரிந்து கொண்டீரே. நாங்கள் இந்த வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே, வார்த்தையிலே காண, வார்த்தை எங்களை நடத்த நீர் எங்களுக்கு கிருபைகளையும், வார்த்தையின் மேன்மைகளையும், வார்த்தையில் இருக்கிற ஜீவனையும் வல்லமையும் நாங்கள் காண எங்களுக்கு தயவு செய்தரலும். உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் நெருக்கங்களும், இருளும், அந்தகார கிரிகைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் நமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.